நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பங்குச்சந்தையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வகைப்படுத்தி பார்க்க போறோம். அதுல முதல்ல நிதிநிலை அறிக்கைகள், பிரபல நிறுவனங்களுடைய நிதிநிலை அறிக்கைகள் கிடைச்சிருக்கு. டிவிடெண்டும் கொடுத்துருக்காங்க. சில நிறுவனங்களுக்கு போனஸ் பங்குகளும் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து வரப்போற மார்க்கெட் டேஸ்ல எந்த ஷேர் ட்ரெண்டிங்ல இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம எல்லாம் விளக்கமா பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சன் டிவி நெட்வொர்க், சன் டிவி நிறுவனம் பிரபல நிறுவனம் அப்படின்னாவே மோஸ்ட்லி சன் டிவி பார்க்காத வீடுகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த நிறுவனத்துக்கு வந்த சோதனையா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய வருவாய் கடந்த வருடங்களை விட இந்த வருடத்துல குறைஞ்சிருக்குது. நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 37% குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. 232 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட்டா புக் பண்ணிருக்காங்க. ரெவென்யூ மூலம் ரெவென்யூ ஆபரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 883 கோடி ரூபாய். இதுல விளம்பரங்களுக்கான சார்ஜஸ், அதாவது இது ஆட் ரெவென்யூ மார்ஜின் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 15% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல். 26ல ரெவென்யூ அப்படின்னு பார்க்கும்போது 6% குறைஞ்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 883 கோடி ரூபாயா மாறி இருக்கு. நெட் ப்ராஃபிட் 232 கோடி ரூபாய். கடந்ததோட கம்பேர் பண்ணும்போது 37% குறைவு. இது மிகப்பெரிய ஒரு அப்படின்னு தான் சொல்லணும். டோட்டல் ரெவென்யூ 4335 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியிருக்காங்க. சன் டிவி நெட்வொர்க், நம்ம பார்க்குற சன் டிவியில பல்வேறு சேனல்கள் இருக்கு. ஸோ இவங்களுக்கு இதுதான் ப்ராஃபிட். ஃபுல் இயர் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1441 கோடி ரூபாய். இது கடந்த இயரை விட 15% குறைவு. கிட்டத்தட்ட முதல்ல இருந்ததை விட குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம வேகமா சில நிறுவனங்களுடைய நிதிநிலை அறிக்கைகள் என்னங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நீங்க சில ஷேர்ஸ் வச்சிருப்பீங்க. அந்த ஷேருக்கு என்ன நிலையில இருக்குது, வருமானத்துல இருக்கா, நஷ்டத்துல இருக்கா அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிஞ்சு கொடுக்கும் நோக்கத்தோட இந்த வீடியோ தான் செய்யப்பட்டிருக்கோம். சன்ஃபார்மாவுடைய ரெவென்யூ 12% அதிகரிச்சிருக்கு. கடந்த ஆண்டை விட இந்த வருடம் அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 2161 கோடி ரூபாயில இருந்து 2724 கோடி ரூபாயா அதிகரிச்சிருக்கு. இது 26% அதிகரிச்சிருக்கு. இருந்த போதிலுமே மார்க்கெட்ல அந்த ஷேருடைய பிரைஸ் 2% இறங்கிதான் ட்ரேட் ஆயிருக்கு. இன்ஃபோ எட்ஜ் நிறுவனம், இந்த இன்ஃபோ எட்ஜ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட growth 15% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூல கிராஸ் ப்ராஃபிட்னு பாத்தீங்கன்னா 39%. நெட் ப்ராஃபிட் 694 கோடி ரூபாயில இருந்து 750 கோடி ரூபாயா அதிகரிச்சிருக்கு. இதன் காரணமா பங்கின் விலையில 3.75% விலை உயர்ந்து ட்ரேட் ஆயிருக்கு. 3M இந்தியா, இந்த நிறுவனத்துடைய நெட் ப்ராஃபிட் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 202% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 71 கோடி ரூபாயா இருந்தது கடந்த வருடத்துல, இப்போ 215 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. ஜூப்ளியட் நிறுவனம், இந்த நிறுவனத்துடைய நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த வருடத்தை விட இந்த வருடம் 21% வருவாய் குறைஞ்சிருக்கு. 151 கோடி ரூபாயில இருந்து 119 கோடி ரூபாயா நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. இதன் காரணமா பங்கின் விலையில ஒரு சிறிய இறக்கம் மட்டும் இருக்கு. இட்கான் இன்டர்நேஷனல், இந்த நிறுவனம் ஃபுல்லாவே லாஸ் ரேஷியோ, அதாவது முதல்ல இருந்ததை விட பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரெவென்யூ 6% இறங்கி இருக்கு. கிராஸ் ப்ராஃபிட் 2% இறங்கி இருக்கு. நெட் ப்ராஃபிட் கடந்த ஆண்டை விட கம்பேர் பண்ணும்போது 21% இறங்கி இருக்கு. 219 கோடி ரூபாயா இருந்தது 171 கோடி ரூபாயா குறைஞ்சிருக்கு. ஷில்பா நிறைய ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. நெட் ப்ராஃபிட்னு பாத்தீங்கன்னா 641%, 12 கோடி ரூபாயா இருந்து 89 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. இதன் காரணமா பங்கினுடைய விலையில 3.29% உயர்ந்து ட்ரேட் ஆயிருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 490 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டிடிகே பிரஸ்டீஜ் நிறுவனம், இந்த நிறுவனத்துடைய வருவாய் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடந்த கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 185% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜிஎஸ்எஃப்சி நிறுவனம், இந்த நிறுவனம் இந்த முறை நெட் ப்ராஃபிட் கடந்த ஆண்டை விட 29% குறைஞ்சிருக்கு. 68 கோடி ரூபாயா இருந்தது 48 கோடி ரூபாயா இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்ங்கிறது குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் மீடியா ஒர்க்ஸ், அவங்களுடைய நெட் ரெவென்யூ, அதாவது ரெவென்யூன்னு சொல்றதை விட நெட் ப்ராஃபிட்னு பாத்தீங்கன்னா 8 கோடி ரூபாய் இருந்து -2 போயிடுச்சு. கிட்டத்தட்ட -125% அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிகப்பெரிய ஒரு அடின்னு தான் சொல்லணும். எல்ஐசி இந்தியாவில் ஒரு குட் நியூஸ்னு சொல்லலாம். அது என்னங்கிறத நம்ம அடுத்ததா சொல்லலாம். இப்ப பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்களுடைய ரெவென்யூ அதிகரிச்சிருக்கு, 13% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 23% அதிகரிச்சிருக்கு. 19,013 கோடி ரூபாயா இருந்தது 29,420 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. டீசென்டான ஒரு இன்கம் கொடுத்திருக்கு. ஐடிசி நிறுவனம், இந்த நிறுவனத்துக்கு வந்த சோதனை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பங்கினுடைய விலை இறங்கிக்கிட்டே தான் இருக்கு.
ஆனா இது வந்து ஒரு வாங்குவதற்கான நேரம் அப்படின்ட்டு நிறைய அனலிஸ்டும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படிங்கிறத நீங்க ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு எதுவா இருந்தாலும் செய்யறது நல்லது. இந்த வீடியோ முற்றிலும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம். எந்த பங்குகளையும் வாங்குங்க வித்துருங்க அப்படின்னு சொல்றதுக்கான வீடியோ இது கிடையாது. இவங்களுடைய ரெவன்யூ 5% குறைஞ்சிருக்கு. இதனுடைய நெட் ப்ராஃபிட் 72% குறைஞ்சிருக்கு. 19,709 கோடி ரூபாயா இருந்தது 5,330 கோடி ரூபாய் அளவுக்கு இறங்கி இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெகுலரா நம்ம கன்சியூம் பண்ற ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ், இதனுடைய வருவாய் வந்து சேல்ஸ் வந்து ஏன்னா காம்படிட்டர்ஸ் அதிகம் அதனாலயும் இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சிகரெட் சேல்ஸ், இதுல எல்லாமே நிறைய டாக்ஸ் இஷ்யூஸ் இது எல்லாமே இருக்கிறதுனால இந்த முறை வந்து வருவாய் கொஞ்சம் இழப்பு ஏற்பட்டிருக்கு. வருவாய் இழப்புங்கிறதுனால பங்கினுடைய விலையுமே கிட்டத்தட்ட 301 ரூபாய் லெவலுக்கு போயிருக்கு. இருந்தாலுமே மிகப்பெரிய நிறுவனங்கள், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனங்கள் எல்லாருமே வச்சுட்டு இருக்காங்க. பை பண்ணி ஆவரேஜ் பண்றவங்களும் இருக்காங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஐடிசி ஷேர் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கெயில் நிறுவனம், இந்த நிறுவனம் ஃபுல்லாவே ரெவன்யூ 2% மைனஸ், கிராஸ் ப்ராஃபிட் 64% மைனஸ், நெட் ப்ராஃபிட்டும் 54% மைனஸ். ஃபுல்லாவே கடந்த வருடத்தை விட பின்தங்கி தான் இருக்கு அப்படிங்கிறத சிம்பிளா சொல்லலாம். ஆனாலுமே இவங்களுடைய பங்கின் விலையில 3.12% உயர்ந்து ட்ரேட் ஆயிருக்கு. பங்கினுடைய விலை 160 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எல்ஐசி நிறுவனத்தில் ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது வந்து குட் நியூஸ் சொல்ற விட ஒரு புதிய போனஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். ஒரு பங்கிற்கு ஒரு பங்கு வந்து அவங்க போனஸா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய எக்ஸ் டேட் 29/5/2026. டிவிடெண்ட் அறிவித்துள்ள சில நிறுவனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம். டிசிஎஸ் நிறுவனம் ஒரு பங்கிற்கு 31 ரூபாய் அவங்க டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கான எக்ஸ் டேட் 25/5/2026. எல்டிஎம் நிறுவனம் அவங்களுடைய ஒரு பங்கிற்கு 53 ரூபாய் டிவிடெண்டா கொடுத்திருக்காங்க. எங்களுடைய எக்ஸ் டேட் 25/5/2026. அடுத்து டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், இந்த நிறுவனம் அவங்களுடைய பங்கிற்கு 10 ரூபாய் வீதம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. எக்ஸ் டேட் 25ஆம் தேதி. சியாராம் சில்க்ஸ் அவங்களுடைய பங்கிற்கு 4 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அவங்களுடைய லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் 593க்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எக்ஸ் டேட் 25/5/2026. ஹட்சன் அக்ரோ அவங்களுடைய பங்கிற்கு 10 ரூபாய் வீதம் ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. எக்ஸ் டேட் 26/5/2026. ஜிபிடி இன்ஃப்ரா அவங்களுடைய நிறுவனத்துல கொடுக்குற டிவிடெண்ட் தொகை 1 ரூபாய் வீதம் ஒரு பங்கிற்கு வந்து கொடுக்குறாங்க. எக்ஸ் டேட் 26. தாம்பூர் சுகர் நிறுவனம், இந்த நிறுவனம் வந்து 2 ரூபாய் அவங்களுடைய ஷேருக்கு டிவிடெண்டா கொடுக்குறாங்க. எக்ஸ் டேட் 26/5/2026. ஐசிஐசிஐ லம்பார்ட் நிறுவனம் இவங்களுடைய பங்கிற்கு 7 ரூபாய் வீதம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. எக்ஸ் டேட் 29/5/2026. எக்ஸ் டேட் எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் ஆஃப் இந்தியா 4.65 பைசா, அதாவது 4 ரூபாய் 65 பைசா டிவிடெண்டா கொடுக்குறாங்க ஒரு ஷேர் வச்சிருந்தீங்க அப்படின்னா. எக்ஸ் டேட் 29/5/2026. வரவிருக்கும் நாட்கள், அதாவது திங்கட்கிழமை மார்க்கெட்ல ட்ரெண்டிங்ல இருப்பதற்கான சில பங்குகள். ஏன் அப்படின்னா நிதிநிலை அறிக்கைகள் வரும்போது ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், வேற எதுவுமே கிடையாது. என்டிசி இவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து வரவிருக்கும் 2 நாட்கள்ல. ஹெச்பிஎல் என்ஜினியரிங், ரெயின்போ சைல்ட், டிவிஸ் லேப்ஸ், சாரதா எனர்ஜி, பிரிசிஷன் வயர்ஸ், சுஸ்லான் எனர்ஜி, ரெயில் விகாஸ் நிகாம் லிமிடெட், சுந்தரம் ஃபைனான்ஸ், கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, என்பிசிசி இந்தியா, இந்த நிறுவனங்களுடைய நிதிநிலை அறிக்கைகள் வரவிருக்கும் நாட்கள்ல வர இருக்கு. திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் வர இருக்கிறதுனால பங்கினுடைய விலையில சில மாற்றங்கள் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. மேலும் எந்த நிறுவனத்தை பத்தின தகவல்கள் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.